2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலனை தர காத்திருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு குரு என்ன ஆதிபத்தியம் பெற்றவராக வரார் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம், எதிரி, வம்பு, வழக்கு, நோய், நொடி, வேலை இதையெல்லாம் சொல்லக்கூடியவராகவும் 9 அப்படிங்கிற பாக்கியஸ்தான அதிபதியாகவும் வரார். அப்போ இவருக்கு நல்லதை தருவாரா, நல்லதை செய்வாரா? கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு வருடம் சிறப்பை கொடுப்பாரானா கண்டிப்பாக சிறப்பை கொடுப்பார். ஏன்னா இவர் 6ஆம் வீட்டுக்காரராக இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் 6ஆம் இடத்திற்கான கெடுபலனை இவர் தரதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடகராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான நற்பலனை தரக்கூடியவர் குரு தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படிங்கும்போது இவர் ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மிக சிறப்பு வாய்ந்த இடங்கள் தான். பொதுவாக ஒரு கிரகம் அமர்ந்த இடத்திலிருந்து 1, 5, 9 சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவர் குருவே 1, 5, 9 பார்ப்பார். அப்படிங்கும்போது மிக சிறந்த யோக பலனை பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய இடம் 5 அப்படின்னு சொல்லலாம். 5 அப்படின்னாவே ஆசை, காதல், விருப்பம், வளர்ச்சி, புகழ் இதையெல்லாம் சொல்லும். குலதெய்வம், குலதெய்வ அருள், பூர்வீகம், பூர்வ புண்ணியத்தினுடைய நன்மைகளை தரக்கூடிய இடம் 5 அப்படின்னு சொல்லலாம். புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடமும் 5 அப்படின்னு சொல்லலாம். புத்திரக்காரகனான குரு 5ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்பு தான். இவ்வளவு நாள் கடகராசிக்காரங்க திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருடம் பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பூர்வீக சொத்து பத்துக்கள்ல இருந்து வந்த சிக்கல் தீர்மானம் இந்த காலகட்டங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால 5ஆம் இட பார்வை இவருக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுத்துருது அப்படிங்கலாம். அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7 அப்படிங்கிறது கலத்தரஸ்தானம், கூட்டாளிகள், நண்பர்கள் இதையெல்லாம் சொல்லும். கூட்டு தொழில் இதையெல்லாம் சொல்லும். அப்படிங்கும் பொழுது இந்த இடம் சிறப்பா அப்படின்னா மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய இடமாவே 7ஆம் இடம் இருக்கு அப்படிங்கலாம். அப்போ இவ்வளவு நாள் திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஒரு வருடம் இவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழில் இதுவரையிலும் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நசிவு கொடுத்தது, நண்பர்கள் மத்தியில் சிரமத்தையும் சிக்கலையும் கொடுத்தது அப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு வருடம் அது சரி செய்துக்கக்கூடிய வருடமா மாறும் அப்படிங்கலாம். 9ஆம் இடத்தை பார்க்குறார், பாக்கியஸ்தானம். 9ங்கிற பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இந்த வருடம் முழுக்கவே அதிகப்படியான நற்பலனையும் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. தந்தை வழியில் இருந்தும் அந்த பிரச்சனைகள், அதாவது தந்தை மகனுக்கும் இருந்தும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளையும் அதிகமாகவே இந்த குரு பெயர்ச்சி கொடுத்துருது. தந்தை வழி சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகளும் தந்தை வழியில் உறவினர்களிடம் இருந்து வந்த சிக்கலும் சிரமங்களும் இந்த காலகட்டங்கள் நீங்கி நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்த காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி கடகராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த யோக பலனை தர காத்திருக்குது அப்படிங்கலாம்.